ஒபதியா யோனாக்கு முன்னாடி, யோனா தீர்க்கதரிசிக்கு முன்னாடி ஒபதியா எடுத்துட்டீங்களா? ஒபதியா என்றால் ஆண்டவரை தொழுபவர் அர்த்தம். ஒபதியா என்றால் ஆண்டவரை ஆராதிக்கிறவர். ஒபதியா என்றால் ஆண்டவரை தொழுபவர். ஒபதியா என்றால் ஆண்டவரை ஆராதிக்கிறவர். அதில் ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரம்தான் இருக்குது. அதை விட்டு நான் எங்கேயும் போல. யோனா தீர்க்கதரிசிக்கு முன்னாடி இந்த வசனம் இருக்குது. யோனா தீர்க்கதரிசிக்கு முன்னாடியோ பின்னாடியே பாருங்கள். முன்னாடி ஒபதியா 1ஆம் அதிகாரம் 1:15. கவனி, தூக்கலாம் வராது. கவனி, 1ஆம் வசனம் 15 வாசிங்க. ஒபதியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். கவனிங்க, நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். பாப்பா பாப்பா உனக்கு செய்த பிரசங்கம். நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். உன் செய்கைகளின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். போதும், ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, சுவாமியானவரே, மதியான வேளை சமூகத்தை தாழ்த்துகிறோம். பெருமையாக்குறோம் ஆண்டவரே. தேவனாகி கர்த்தர் இந்த ஒபதியா தீர்க்கதரிசனமா தேவனங்களோடு பேசும்படியா இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கவனிங்க, நீ என்ன இந்த பூமியில் செய்கிறியோ அது திரும்ப உனக்கு வரும். அதில் செய்கை ஒன்று இருக்குது, சுபாவங்கள் ஒன்று இருக்குது. செய்கை ஒன்று இருக்குது, சுபாவங்கள் ஒன்று இருக்குது. சில பேர் கலகம் முட்டி குடும்பத்தை கட்டிடுவாங்க. சில பேர் ஆளுகளை வச்சு குடும்பத்தை நாசம் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்க மாட்டாங்க. ஆனால் நீ என்னென்ன செய்கிறத ஆண்டவர் திரும்ப உனக்கு தருவார். நான் மறுபடியும் சொல்ல, நீ என்ன செய்கிறையோ அது ஆண்டவர் திரும்ப உனக்கு செய்வார். இங்கே 2 காரியம் நான் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். அந்த நாட்களில் இந்த ஏசாவுடைய சன்னதியும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஏதோம் அப்படின்ற ஒரு பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏதோம் என்கிற பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொன்னது. நீ எதை செய்கிறியோ அது திரும்ப உனக்கு வரும். ஆண்டவரை சமூகத்தை நீ அசட்டை பண்ணினா தேவன் உன்னை அசட்டை பண்ணுவார். ஜெப ஜீவியத்தில் ஆண்டவருக்கு ஜெபிக்காம போனீன்னா உன் ஜெபம் கேட்கப்படாது. வேதத்தை நீ வாசிக்காமல் இருந்தால் உனக்கு நிறைவான பலன் ஆண்டவர் தரமாட்டார். இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, ஏதோம் என்கிற பட்டணத்து மேலே தேவனுடைய நியாயத்திற்கு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நீ எதை செய்கிறையோ அதை நான் திரும்ப வரும். தமிழ் அழகான முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே விளையும். எல்லாம் செய்வீங்க. ஆனால் இங்கேருந்து தான் வந்தது அந்த வார்த்தை. இந்த பட்டணம் ஏதோம் பட்டணத்தில் நல்ல கவனிங்க. ஏதோம் பட்டணம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கவனிங்க. மற்ற சிட்டி விட மலை மேலே கட்டப்பட்ட ஒரு பட்டணம். அது மலை மேலே கட்டப்பட்ட பட்டணம். அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் கேட்டிங்கன்னா, ஏதோம் தேசத்தை ஆளுகிற ராஜா செல்வ சீமானா இருந்தானா. 2 காரியம் அவங்கள்ட்ட இருந்துதான். ஒன்று, இங்கே பாருங்க, ஒன்று என்னை யாரும் அசைக்க முடியாது, ஏன்னா நான் மலை மேலே கட்டிருக்கிறேன். 2வது, என் பட்டணத்தை போல என்னுடைய நகரத்தை போல உலகத்தில் எங்கேயும் இல்லை. 2 ஒரு திமிரு இருந்தது. மறுபடியும் நான் சொல்லேன், ஒன்று என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் கட்டிருக்கிற நகரம் மலை மேலே கட்டப்பட்டிருக்குது. 2வது, என்னை யாரும் அசைக்க முடியாது என்றது அவன் தீர்மானம் பண்ணிருக்கான். கீழே யாருன்னு கேட்டீங்கன்னா, உடன் பிறந்த சகோதரனாகிய இஸ்ரவேல், யாக்கோபுடைய சந்ததி. நல்ல கவனம், யாக்கோபுடைய சந்ததி. நான் மறுபடியும் சொன்னேன், தேவ பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஏழைகளுக்கு இறங்குறது மாத்திரமில்லை, உடன் பிறந்த சகோதரோடு ஐக்கியப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க, இவன் மேலே ஏறின உடனே அவன் நினைக்கிறான், நான் செல்வ சீமா, மற்றவர்களை ஏலமாக நினைக்கிறான். நான் பணக்காரன், எனக்கு மாதம் 10 லட்சம் ரூபாய் வருது. நல்ல நான் பணக்காரன், மற்றவர்களை ஏலமாக நினைக்கிறான்.
அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, யாரு? கூட பிறந்த சகோதரன், கூட உடன் பிறந்த ரத்தம். ஏசா ஏதம் பட்ட ஏசாவுடைய சந்ததி தான் ஏதம். அந்த ஏதாமுக்கு மறுபடியும் ஆண்டு நல்லா கவனிங்க. யாருக்கு சொல்றாரு அவரு? பசங்க கவனிக்கிறேன்னு தெரியல. யாருக்கு சொல்றாரு சொல்லுங்க? யாருக்கு? இருங்க. ஏதோம் பட்டணம் சொல்லுங்க. யோதேம் என்றால் ஏசாவுடைய சந்ததி. அவன் கூட போன யாக்கோபு, யாக்கோபுடைய சந்ததி. யாக்கோபு இன்னொரு பேர் இருக்குது, இஸ்ரவேல். யாக்கோபு என்ன பேர் இருக்குது? ரெண்டே பேர் தான் இருக்காங்க. எல்லாரும் சொல்லுங்க. யாருக்கு சொல்ற இந்த எச்சரிப்பு? சொல்லுற அதான் சொல்ல. யாருக்கு? எனக்கு தெரியாது பாஸ்டர். அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏதோம் பட்டணத்துக்கு மேலே கர்த்தருடைய நியாயம் தீர்ப்பு. 2 பேர் உடன் பிறந்திருக்கிறாங்க. யாக்கோபுடைய சந்ததி, ஏதோமுடைய சந்ததி. உபவாசிங்க சாந்தம். எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். நீங்க பலமுறை நீங்க எப்படி வாசி எனக்கு தெரியாது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். உனக்கு செய்யப்படும். உன் செய்கைகளின் பாருங்க, தெரிந்து தவறு செய்யறான்னு விட்டுடுங்க, தெரியாம தவறு செய்யறான்னு விட்டுடுங்க. ஆனா நீ ஏன் அவங்கள மற்றமா ஏளமா நினைக்கிற? நீங்க ஏன் அவங்கள மேல கேவலமா நினைக்கிறீங்க? நீங்க ஏன் அவங்க மேல பொறாமப்படுறீங்க? நான் சொல்ற கர்த்தர் உயர்த்தி வச்சா இரு, ஆனா நான் சொல்லல. ஏன் மற்றவங்களை கேவலமா நினைக்கிறீங்க? இது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. நான் சொல்றேன், எண்ணத்துல ஏளமா நினைப்பாங்க. கவனிச்சிங்களா? நீங்க கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ் வந்தா கேவலமா பேசுது, தவறா நினைக்காதீங்க. ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணலாம் தான் கோவம் வரும். வாங்கி கொடுத்தா கூட போட்ட மாதிரி அதான் கோவம் வரும் எனக்கு. ஒழிய நீ போட்டுங்கிற கந்தையை நான் கேவலமா சொல்லலை. ஆனால் நம்முடைய சுபாவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களை ஏளமா நினைக்கக்கூடாது. நான் இப்போ சொல்றேன், இந்த சின்ன குழந்தைய வச்சு ஆண்டவர் கிட்ட எத்தனையோ முறை சாமி கிட்ட பேசுவேன். செருப்பாலட்சம் மாதிரி இருக்கு எனக்கு. சில வர்த்தனை வாசனை பேசும்போது நான் ஒத்துக்குவேன், ஆமா ஆமா, நான் அதை பற்றி பேசலை. ஆனால் ஒரு காரியம், பரராஜ்யம் போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் நமக்குள்ள காணப்படணும். மற்றவங்களை ஏளமா நினைக்காதீங்க, மற்றவங்களை கேவலமா நினைக்காதீங்க. இது யாருடைய சுபாவம்னு கேட்டினா, ஏசாவுடைய சுபாவம். ஏசாவுடைய சுபாவம் எப்படிப்பட்ட நியாயம் தீர்ப்பாரு தெரியுமா? வாசிங்க. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய நல்ல ஜெபி இல்ல, ஜெபல இல்ல. நான் நல்ல மறுபடியும் சொல்ல, நல்ல ஜெபிக்கிற பழைய ப்ரொனன்சியேஷன்லாம் போயிடுச்சுங்க. நல்லா ஜெபிக்கணும். தேவ சமூகத்துக்கு நம்ம அப்படியே விளையாடும், வார்த்தை விளையாடும். அப்படியே ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. இங்கே பாருங்க, நீ எத்தனை கோடி கொடுத்தா கூட சரி, முதல்ல ஜெபிக்க பழகிக்கொள்ளுங்க. உள்ள ஒரு தேவ சமூகத்தில் வார்த்தை வேற மாதிரி இருக்கும், வார்த்தையே வேற மாதிரி இருக்கும், தூக்கம் வராது. ஆண்டவரை கவனிக்க. வசந்த வாசிங்க. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாக நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். ஏளனம், கேவலமா நினைக்கிறது, அற்பமா நினைக்கிறது. நான் சொல்றேன், அவன் திடீர்னு பாஸ்ட் ஆயிட்டான்னா, உங்களை விட ஒரு சின்னவர்னு வச்சுங்களேன், நீங்க மதிப்பெல்லாம் மதிக்க மாட்டீங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மதிப்போம். அந்த சிந்தனை எப்பவுமே இருக்கணும். நம்ம 90% எல்லாரும் ஐயா தான் கூட ஆரம்பிச்சேன். நீங்க அப்படி let him try that one. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படியே தாழ்மையா பேச சொல்லுங்க. ஐயா நீங்க எதுக்கு பையனை கூப்பிடுறீங்க தாழ்மையா? ஐயா இல்லைங்க, நீங்க நான் பழகிட்டேன். எனக்கு கற்றுக் கொடுத்த வாசனை. நான் யாரும் சத்தியமாக பலிப்படுத்த சொல்கிறேன். நான் இன்னி வரைக்கும் யாரும் கேவலமாக நினச்சது கிடையாது. அந்த பிள்ளைங்க ஜெபிக்கலாம், தூங்க வந்துவார். அந்த பாப்பா ஏற்பமா அது மூஞ்சி கழிணும், போவோம் ஏன் போமா மூஞ்சி கழிணும், லாஸ்ட்னு சொல்லிட்டு மூஞ்சி கழிணும் போயிட்டு கவனிங்க. இந்த எண்ணங்கள் எப்போ நீ வருதோ, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க ஒரே வார்த்தை சொல்லி முடியும். நீ என்ன நினைக்கிறியோ அதை ஆண்டவர் உனக்கு தான் செய்வார், உனக்கு தான் செய்வார். ஏன் மத்தாலும் கெடுக்கிற, ஏன் வாழ்க்கையை கெடுக்கிற? சரி, ஏதோ தவறு விழுந்துட்டாங்க விடு, அவங்க ஏந்து கத்தர் பார்த்துக்குவார். அவனாச்சு கத்தராச்சு, நீ ஏன் அவங்கள பற்றி கேவலமாக பேசுகிற? அதுக்காக வர சபைக்கு, அதுக்காக வந்து அதுக்கு தான் சொல்லுங்க. மற்ற பற்றி சொல்ல பத்துக்க வர, நீ உள்ள பேசாத. ஆண்டவரை பற்றி பேச நிறைய வேலை இருக்குது. மற்றவங்களையும் கேவலமாக பேசுகிற, உனக்கு அந்த வேலையை சொல்லுங்க. சரி முடிஞ்சு போச்சுமா. நான் இப்போ பசங்க சொல்லுவேன், கவலைப்படாது, எழுந்து வெளிவா, அவரை பாரு. சொல்லுங்க, கவலைப்படாது, வெளிவா, அவரை பாரு, அவர் செய்வார். இதை சொல்லியா
ஐயோ நீ விழுந்துட்டியே, இது நம்முடைய சுபாவம், இது நம்முடைய சுபாவம். ஆண்டவர் சொல்லாரு, நீ நினைக்கிற நினைப்பு அது உன்னையே கெடுக்கும். ஏயா இவ்வளோ பெரிய சத்தியத்தை கொடுக்குறிய, இந்த சுபாவம் மாற மாட்டேன்னு தோணுக்கு. தலை துணி போடு, தலை துணி போடு. இந்த சுபாவம் ஏன் மாறல சொல்லுங்க, சொல்லுங்க. உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசுறது, என்னையா என்ன வாழ்க்கை இது? தொடுவானி அதை மா, தொடுவானி தொடுவானி தொடுவானி, இதை முதல்ல விடுங்க, அங்கே தொடுங்க. இது வரைக்கும் மற்றவர்களுக்கு நான் சொல்கிறேன், நான் வாசனை கெடுதலே பண்ணல, கெடுதல் பண்ண கூட விட்டுடு, கெடுதல் பண்ணலை. ஆனால் கெடுக்கிறதுக்கு வழியாக இருக்காத, கெடுக்கிற சுபாவம் உனக்கு சொல்லிக் கொடுக்காத. எப்படியோ போகிறான், கத்தர் பார்த்துக்குவார். நீ குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி வாழ்க்கை முடிஞ்சிடும். வேணாம், விட்டுடுங்க. நீ மேலே கூட ஏறு, அதுக்கு மேலே கூட ஏறு. என் மற்றவங்க என் கேவலமாக நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், அவன் ஒவ்வொரு சுபாவத்தை சொல்கிறேன், எப்படிப்பட்ட தண்டனை வருதுன்னு சொல்ல வாசிங்க. அவன் எப்படிப்பட்டவன்னா, ஆதியாகமம் 25 அவன் வாசிங்க. ஆதியாகமம் 25 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, கடற்கடன்னு வாசிங்க. ஐயோ, ஆதியாகமம் 25:1 முதல். இல்லை 27. ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசரியுமாய் இருந்தான். யாக்கோப்பு குணசாலியும் என்ன பாருங்க, நான் டைம் ஆயிடும். இந்த கிரீதா கவனி காலத்தை எழுதினா கேட்டியா, இந்த இடத்துல பகையாகிறாங்க, கூட பண்ணுங்க பகை. நான் ஏற்கனவே சொல்லுவேன், சில பேர் நான் பேர் சொல்ல விரும்பல, சாப்பிட்டேன் கூட கேட்க மாட்டாங்க. இது நல்லா இருக்கிறியம்மா, சாப்பிட்டியம்மா, அதை கூட கேட்க மாட்டாங்க. அப்படியே வேறு பேக் எடுத்துக்கிறது, நான் பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு பாஸ்டர், அதுக்காக வரீங்க. ஏன்னா அடிக்க புதுசாக சாப்பிடுமா, என்ன செத்து பிடிவா என்னென்னா, நம்ம என்னத்துக்கு கேட்கணும், நீங்கள் அந்த மாதிரி பெருகிட்டு போட்டோம். இது எல்லாம் ஏசாவுடைய சுபாவம். இந்த இடத்துல தந்திரமாய் ஏமாத்தினான். 25ஆம் அதிகாரத்தில் 33 திரும்பவும் கர்த்தர் அவனை சேர்த்தார். அதிகாரம் ஆதியாகமம் 33 1 16 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, யாக்கோபு ஏசாவை சந்திக்கிற வேளையில், லிசன், ஏசா தலைவணிங்கள யாக்கோபு 7 முறை தலைவணங்கி சுபாவம் பார்த்தீங்களா? சபைக்கு நீ வர்றது பெருசு இல்ல, நீ ஆண்டவரை ஆராதிக்க பெருசு இல்ல, உன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி 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 வெறுமையாக்கி, ஆண்டவரே ஆண்டவரே அவன் போய் காலில் விழுறான். எப்போ உனக்கு திமிரு வருது, எப்போ திமிரு வரும்? பணத்திமிரு ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்க அப்பா பெரிய பணக்காரு, தூக்கி குப்பையில் போடு. ஏசாவுடைய சந்ததி 33 பார்க்கும்போது வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அவன் தலை வணங்கி போய் ஒன்றா சேர்றாங்க. 25 பகைக்கிறாங்க, 33 சேர்றாங்க. வாசிங்க, என்னாகும் என்ன பாருங்க, சேர்ந்துட்டாங்கல்ல. நான் ஒரு உதாரணம் சொல்ல, இந்த பாப்பா நானும் சண்டை போட்டு என்ன பண்ணோம், நல்லா என்ன கவனிங்க, கை குடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம சண்டை போட்டேன்னு சொல்லி நான் ஒரு 100 வருஷம் பொறுத்து இவங்க வீட்டு பக்கமாக போகிறேன். இந்த பாப்பா என்ன சொல்லு, எவனா என் பேரை சொல்லி எவனா காலை வச்சிங்கன்னா உங்களை உயிரோடு கொளுத்திடுவாங்க, சாவடிப்பேன். 33 ஆதியாக 25 சண்டை போட்டு போயிட்டீங்க. நல்ல கவனிங்க, கூட பிறந்தவன் சபையில் இருக்கிறவங்க யாரும் விசுவாசியும் கிடையாது. நம்ம கூட பிறந்த எல்லாரும் சொல்லுங்க, நம்ம கூட பிறந்த எல்லாரும் சொல்லுங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம எல்லாரும் கூட பிறக்க ஆண்டு ரத்தத்தினால கழுவப்பட்ட சகோதர சகோதரிகள். அப்போ 25 சண்டை போட்டீங்க, 33 சேர்ந்தீங்க. அம்மா கவனிங்க, என்னாகத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க மண்ணாந்தத்தில் போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க வாசிங்க. என் நாகமும் 20ஆம் அதிகாரம் 14 நீங்கள் வாசிங்க.
என்னாகமம் 20:14. ஆ பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனாலும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்கள் பிதாக்களை உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் சொல்ற. நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நாங்க வந்துட்டு இருக்கிறோம். உங்க வழியா நாங்க போறோம், இந்த வழியா நாங்க போலன்னு இருக்கிறோம். என்ன சொல்ல பாருங்க, வாசிங்க வாசிங்க. இவைகளால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு கீழே வாசி. இந்த வழியாய் நான் கடந்து போகிறத வாசிங்க. நாங்கள் உமது தேசத்தில் வழியாய் கடந்து போகும்படி. இங்க பாருங்க, சமாதானம் ஆயிட்டாங்க, பேசிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த வழியாய் போலன்னு சொன்னா எவனா காலை வச்சிங்கன்னா உங்களை வெட்டிடுவேன். ஏமா இந்த பைபிள் வச்சுன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஃபார்மாலிட்டிக்கு பேசுறீங்க? குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இல்லையா? உங்கள் அப்பா அம்மா வீட்டில் சண்டை வராமல் இல்லையா? அப்போ எதுக்கு பைபிள் தூக்குற? நீ வந்து யாரை ஏமாத்துற? யாரை ஏமாத்துறீங்க? போக முடியாது, உள்ள தேவ சமூகத்துக்கு போக முடியாது. இந்த சுபாவம் இருக்குமானால் நீ போக முடியாது. 25 சண்டை போட்டாங்க, 33 சரண்டர் ஆகி ஒன்னாயிட்டாங்க. என்னாக போகிற வழியில் சொல்றான், நீ போவாத. இவங்க மறந்துட்டாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க மறந்துட்டாங்க. ஒரு நாள் யுத்தம் வருது. எந்த ஜனங்களை நீ போகக்கூடாதுன்னு சொன்னியோ அந்த ஜனங்களை கத்தன் மடங்கடிச்சு அவன் காலில் ஆண்டர் கொண்டு மகிம்படுத்து. எல்லாம் தூங்குறீங்க போல இருக்குது. மகாராணி, உனக்கு தான் சொல்றேன், அங்கேருந்து வர்றது பெருசு இல்லை. சத்தியத்தை கேளு. வாசிங்க 20-21 வாசிங்க. என்னாகமம் 20:21. 14ஆம் அதிகாரம் 20-21. 14 நான் சொல்லிட்டேனே, நல்லா ஜெபிக்கணும். என்னாகமம் 14:20-21. அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று. போதும், மன்றாடுறார். அவங்களை மன்னிச்சு ஆண்டவர் அவங்களை விட்டுடுங்கன்னு சொல்றார். ஆனால் ஜனங்க சரி இது தொடர்றீங்களே, மரியாதை. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி புத்தி வச்சுருந்தா தொடாதீங்க, தொடவே தொடாது. சும்மா நான் கீதா கிட்ட பேசணும்னு பேசாதீங்க, நான் பிரியா கிட்ட பேசணும்னு பேசாதீங்க. நான் என்னன்னு சொல்கிறேன், எல்லா வீட்டிலும் பிரச்சனை இருக்குது. உண்மையிலே மன்னிச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் கை குத்துட்டு வந்து தொல்லை தொடுங்க. புரியுதா? இதெல்லாம் இங்கே பாருங்கள், சாக்கடை. இந்த உள்ள இருக்குது சாக்கடை. இங்கே வந்து தெய்வ சமூகத்தை உட்காந்து ஒப்புருவாங்க. ஆண்டவரே, நான் இத்தனை புத்தி இருக்குது எனக்கு. நான் சொல்லுவேன் 17 சொல்லுங்க, 17:33 சொல்லுங்க, 17:33. சரி, சிந்தைன்னா என்ன, எண்ணம்னா என்ன? சிந்தை இது இருக்குதா இல்லையா? என்ன பாஸ்டர், இதெல்லாம் நாங்கள் உலகத்தில் இல்லையா? என்ன சொல்லிட்டீங்களே, பணம் தான் முக்கியம். அவன் ஜென்மத்துக்கு விட மாட்டான். அவன் என்ன பிரசங்கம் பண்ண விட கேட்க மாட்டான். நான் என்ன கேட்குறேன், உன் கூட உன் வீட்டில் இருக்கிறவங்களே நீ மன்னிக்கலன்னா எப்படி கர்த்தர் உன்னை மன்னிப்பார் சொல்லுங்க? 2 பேரும் ஒப்புரவானீங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் தவறு செஞ்சுட்டேன் இல்லைன்னு சொல்ல, நான் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. அப்போ நீ மன்னிக்கணுமா இல்லையா? மன்னிக்கணுமா இல்லையா? அப்போ எப்படி நேரம் கை வைக்கிறீங்க? உங்களை நீங்கள் ஏமாத்துக்கிறீங்க. இந்த சுபாவம் தான் உலகம் மூழ்ந்து இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஓப்பனை நல்ல காலம் கத்தரை விரியத்தை உள்ளே வச்சுருந்தார். நீ வெளியே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ, உன் பௌஷெல்லாம் செஞ்சிட்ருக்கும். காரி துப்புவார் கத்தர். இதுலேயே 1008 எண்ணம் இருக்குது. இங்கே ஒரு பேச்சு, ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட அதுக்கு என்ன பாசம் வந்துடுறேன் பாசம். காலைல ஃபோன் பண்ணா திடீர்னு ஒரு வேலை வந்துச்சு பாஸ். ஏமா யாரை ஏமாத்துறீங்க? ஒன்றும் நீங்கள் ஏமாத்துக்கிறீங்க. இந்த வயது தானே வரேன்னு சொல்லிச்சு, இந்த வயது தானே கத்தரை துதிக்குது, இந்த உள்ளந்தானே கேடான சிந்தனை இருக்குது. எந்த நிலைமையில் உயர்ந்தாலும் சரி, நீ மற்றவங்களை ஏழமாக நினைக்காது, மற்றவங்களுக்கு ஏழமாக நினைக்காது.
சில மாமியாருங்க தவறாக நினைக்காதீங்க, ஒன்றுமே இல்லாமல் போட்டுன்னு வந்துட்டேன், ஒன்றுமே இல்லாமல் கூட்டின்னு வந்துட்டேன், நான் என்ன தான் பண்ணுவேன், காதை அறுத்து கையில் கொடுத்துருங்க தான் வச்சுக்கோ, மூக்கு அறுத்து கையில் கொடுத்துருங்க, அந்த மாதிரி ஆள் மாட்டிக்கணும். மூஞ்ச பாருங்க, மூஞ்ச பார்த்தே நீ, உன் பிள்ளைக்கு இது போதும் பௌஷுன்னு நான், உன் பிள்ளைக்கு இது போதும் போடா பௌஷன். வாட் இஸ் நான்சென்ஸ்? நகை வாங்கிறதுக்கு பொண்ணை கட்டின்னு வரீங்க சொல்லுங்க, நாக்கு பிடிங்க செத்து போடலாம். இங்கே வராதுங்க, சபைக்கு வராதுங்க. நான் போனேன் ஒரு ஊழியக்காருக்கு, ஞானசேகர் பொண்ணை நான் சொன்னேன் கேட்கல. நான் அந்தாலும் குடும்பம் தெரியும், அந்தாலும் ட்ரெஸ்ஸும் வந்தாலும் ஐயோ நிறைய சொல்லி ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது ஓரளவுக்கு அந்த சிரிக்குது. எப்படி போனேன்னு சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய தாடி விட்டு ஒரே அந்த அவாய் ஷர்ட்டு போட்டு போனால் அப்படியே கொளுத்து வேலை செய்கிற மாதிரி போனாங்க. அங்கே சிபிஎம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பார்த்துட்டு இது பாஸ்டர் மாதிரியே தெரியல. அப்பயே கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு எனக்கு. சரி பேசினே இருந்தாங்க. அந்த அம்மா கேட்குது, நான் தெரிஞ்சுங்க எவ்வளோ போகிறீங்க, கீதா சரி எவ்வளோ போகிறீங்க கேட்டாங்க. அப்படியே பாஸ்டர் கோவம் வந்துச்சு, உன் பிள்ளை விட என் பொண்ணு அதிகமாக போச்சு, போய் ஏந்து வாங்க அப்படின்ட்டு. அவன் இவரை கூப்பிட்டு திட்டினேன், நீயும் செட் ஆக மாட்டேன், அந்த குடும்பம் செட் ஆக வேற இப்போ போடா அப்படின்னு. அப்போ நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன். அம்மா குழந்தை பார், வெளியே போயிட்டா பார் எங்கே போய் நிற்கிறா பாரு, அப்படியே பார்த்துக்கோம்னு விட்டுருங்க. நிறைய பேர் சபைக்கு வந்து ஜாதி கிறிஸ்டினை பார்க்குறது. பிராமின்னா பிராமினில் தேடு, மோலையர்னா மோலையரை தேடு, ஒருத்தர் தேடிங்கிற கல்யாணமாகாது. இதெல்லாம் ஏதோமுடைய சுபாவம். ஆமென், அல்லேலூயா. சரி படிச்சிடலாம், டைம் ஆச்சு. சரி வாசிங்க, நேராக போகலாம். இப்படி எப்படி ஆண்டவர் உனக்கு ஏற்ற மாதிரி நான் செய்கிறேன்னு சொன்னார்ல, அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. வாசிங்க 2 சாமுவேல் 8:13 14 வரைக்கும். நான் முடிச்சு ரத்த வாரம் தொடரும். எப்படி ஆண்டோட தண்டனை வரும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. 2 சாமுவேல் 8 13, 14, 15 வாசிங்க. யுத்தம் நடக்குது, ஏசாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடக்குது. வாசிங்க 2 சாமுவேல் 8:13, 14. தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். போதும். எந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை கேவலமா நினைச்சியோ அதே கொண்டு வந்து எல்லாவற்றையும் கர்த்தருக்கு திருப்பி வச்சார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, என்ன பாருங்க, தயவுசெய்து கொஞ்சம் பாருங்க. நான் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்குறேன். சில கிராமங்களில் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். கொஞ்சம் உயர்ந்த ஜாதியாக இருந்தால் அவங்கள பார்த்து செருப்பு போட மாட்டாங்க. இந்த கீழ் ஜாதிக்காரங்க செருப்பு இங்கே வச்சுக்கோங்க. நான் நிறைய பார்த்து நான் கேட்பேன், நான் தைரியமாக கேட்பேன், ஏங்க பாவம் கஷ்டம், ஏப்பா அவனை அங்கே தான் வைக்கணும், பாவனை அவன்லாம் நம்ம முன்னாடி வரக்கூடாது. காலங்கள் மாறி போச்சு. நடக்கு தெரியுமா, யாரை நீ கேவலமாக நினச்சியோ அவங்ககிட்டே உன் புள்ள வேலை செய்கிற நிலைமை கர்த்தர் மாற்றி கொண்டு வந்துடுவார். ஞாபகம் வச்சுங்க. இந்த ஏதோமுடைய சுபாவம் நமக்குள்ள கடுகள் இருக்கக்கூடாது. அதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, உபதேய அமைச்சுப்பா, நீ என்ன செய்கிறியோ அது திரும்ப உனக்கு வரும். நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு தான் நடக்கும். வாயை திறந்தா அது ஆகாது, அது நடக்காது. ஐயோன்றது என்னென்ன, ஐயோ ததல் முக்கியமா, ஐயோ என்ன எதுக்கு போய் விளையாடுறா போடா, போகும்போது அதெல்லாம் வேணாடா, வேண்டா போய் நல்லா விளையாடுற நீங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதை போனேன்னா தோற்றுவிடு, என்ன போடே ஜாமண்டா போட விளையாடுறா போடா சொல்லி கொடுக்குது. என்ன வார்த்தை அது? இல்லை வேறு பழிவாங்க. என்ன தெரியுமா, நான் கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமியார் பண்ண கொடுமை இருக்குது பாரு, இப்போ எங்கிட்ட தானே வரணும், அப்போவே உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. அட இவங்களுக்காவது ஒரு அடி நீ இதை சொன்ன பாரு, உனக்கு ரெடியாக இருக்குது 4 அடி. ஞாபகம் வச்சுங்க. ஏதோ உங்களுடைய சுபாவம் நமக்கு வேணாம். முழங்கால் படிடுங்க. பிரியா நாட்டு வாரம் தொடரும். செவ்வாய்க்கிழமை நீ தான் வந்து சர்ச்சை திறக்கணும், ப்ரேயர் ஜெபிக்கணும். செவ்வாய்க்கிழமை நீ தான் சர்ச்சை சபை திறக்கணும், செவ்வாய்க்கிழமை திறக்கணும், புரியுதா? நீ தான் வரணும், ஜெபிங்க போகலாம். என்ன சச்சிநகர் பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நான்
ஸ்தோத்திரம் 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 அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஆவியானவரே அப்பா இன்றைக்கு எங்களோட பேசுற அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா எங்களுக்குள்ளாய் அந்த யோதோமின் ஆவி இருந்தால் ஏசப்பா ஒரு விசியா எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுங்க தகப்பனே நாங்கள் அப்படி இராமல் தகப்பனே ஏசப்பா உபதியை போல இருக்க என் தேவன் நீர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா யாக்கோபு எப்படி ஆண்டவர் 7 முறை தம்மை தாழ்த்தி தாழ்த்தி இருந்தாலும் தகப்பனே எங்களுக்குள்ளாய் அந்த தாழ்மை நீர் போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு விசியாய் அந்த ஏதோமின் ஆவியை எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா எங்களை உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை வளைந்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழி நடத்துங்க தகப்பனே நீர் அப்படியே செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சரி, ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் ராபாயணம் கொடுக்குறேன். இது வரைக்கும் ஃபார்மாலிட்டி பேசுறதா இருந்தால் விட்டுடுங்க தயவுசெய்து. நான் எப்பவும் சொல்லேன், நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, துரோகம் பண்ணாலும் சரி, நீங்கள் எனக்கு விரோதமாக பேசியிருந்தாலும் சரி, எது பண்ணியிருந்தாலும் சரி, நான் மன்னிச்சிட்டேன், நீங்களும் மற்றவங்களும் மன்னிச்சிடுங்க. ஆனால் அந்த சுபாவம் கண்டினியூ ஆச்சுன்னா இவங்களை பற்றி ஏசாயா தீர்க்க தரிசனத்திலும் எரேமியாவிலும் எசேக்கியாவிலும் எப்படிப்பட்ட தண்டனை வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று சீர்படணும், ஆண்டவருடைய சமூகத்தில் முதல்ல சீர்படணும். நான் என்ன நடந்தாலும் சரி. துரோகன்றது சாதாரணமாக நான் அது என்ன ஒரு டிவியில் அந்த பொம்னாட்டி அந்த லக்ஷ்மி நாராயண் பார்க்கறதில்ல, யூடியூப் பார்க்கும்போது ஐயோ ஒருத்தன் பொண்டாட்டியாவான் வச்சு அதை கரமாண்டாப்பா. இப்போ கடைசி முந்தின துரோகம் அது இதெல்லாம் நடக்குது. கேட்டால் என்னென்ன காரணம் சொன்னால் அது கர்மம், அது நமக்கு வேணாம். ஆனால் தேசிய சபைக்கு வருகிற விசுவாசிகள் ஞாபகம் வச்சுங்க, ஏசுவாவுடைய சுபாவம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க சங்கவி, புரியுதா? சொல்லு, சத்தமாக சொல்லு, சத்தமாக சொல்லு. என்ன பண்ணுவ? வரட்டும், பார்த்துக்கிறேன், வரட்டும். போகும்போது மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுறேன். இட்ஸ் நாட் குட். நான் தமாஷ் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. உலகத்திலே எதை வேணால் வாங்கிடலாம், ஒன்று மாத்திரம் காசு கொடுத்து வாங்க முடியாது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. அதை கேளுங்க, ஆண்டோட்ட கேளு. ரெண்டாவது அன்பு. நான் சொல்கிறேன், நீ கோபமாக சண்டை போட்டு பாரு, விட்டு நீங்கள் சகிச்சுட்டு அன்பாக பேசி பாருங்க. சரி, நீங்கள் சொல்லலாம், ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ தான் அன்பாக இருக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனங்குது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட தேவனுடைய அன்பு பெரிசா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தான் பதில். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட தேவனுடைய அன்பு. அந்த அன்பில் என்ன சொல்லுவேன், தெய்வ சாயல் என்ன தெரியுமா? தன் ஜீவனை கொடுக்குற அன்பு தான் உலகத்தில் பெரிய சிறந்த. ஆண்டவருக்காக நம்ம ஜீவனை கொடுக்குறோம். மற்றபடி என்னன்னு சொல்லுங்க, என் தலையெழுத்துக்கிட்டெல்லாம் மாட்டின்னு வந்துக்கிறோம். என்ன செய்யுங்க? இதை வருங்க, என்ன சொன்னார் அவர்? நீ எதை செய்றியோ அது உனக்கு தெரிய வரும். 28ஆம் சங்கீதங்கள். கிரியைகளை அவங்க மறந்துட்டாங்க, செயல்களை மறந்துட்டாங்க. ஆண்டவர் வீட்டை கட்ட மாட்டார். கத்துற